எங்க அப்பா எப்பயுமே சொல்லுவாரு, என்னுடைய பேராசிரியர் டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா சொல்லுவாரு, எதிரே அமர்ந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கில் வைக்காதே. எதிரே அமர்ந்திருப்பவர்கள் எத்தனை பேர்னு கணக்கில் வைக்காத, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உன் பேச்சை நல்ல பேச்சாக தன் மனதில் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பேச்சை பேசுற பேச்சாளரா நீ மாறும்பார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருவள்ளூரில் அந்த ரசிப்பு திறனுக்கு குறைவே இல்லை எனக்கு தெரியும். இந்த அம்மா போன வருஷம் தானம்மா, போன வருஷம் முந்தின வருஷம் சண்முடியல் ஐயா அவங்களாம் வந்திருந்தப்ப அம்மா சிரிப்பில் நான் அம்மாவை ஃபோக்கஸில் காமிங்க கேமராலன்னு சொல்லி அப்படி ஒரு வழி பாதைன்னு நான் பேசினேன். நல்லா நினைவு இருக்குது. இந்த வாழ்க்கையே ஒரு வழி பாதைன்னு அன்று பார்த்த நிறைய முகங்கள் நீங்கள் இருக்கீங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பேச்சை கேட்டுட்டு, ஒரு பேச்சாளர் பேச்சை கேட்டுட்டு மறுபடியும் அந்த பேச்சை கேட்கணும்னு வர்றதே நம்ம பேச்சு கிடைச்ச மாபெரும் வெற்றின்னு நான் நினைக்கிறேன். மச்சான் வந்துட்டான்டா கிளம்பு ஊரே வேண்டாம் அப்படின்னு போகிற விதமே அவன் பாட்டு கத்திட்டு போட்டோம் பையன். சிஸ்டர் குழந்தை அது பாட்டு சத்தம் போட்டால் விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சொன்னோன்னே கேட்காது உங்கள் புருஷன் கிடையாது. அவன் பாட்டு ஃப்ரீயாக. ஏன்னா அவனுக்கு இது திருவள்ளூர்னு தெரியாது, முதல்ல ஒரு புத்தக திருவிழா நடக்குதுன்னு தெரியாது, இதுக்கு இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. பேசுகிறவன் 2 பேர், ஒரு அக்கா பேசிட்டு உட்காந்துருக்கு, அடுத்து ஒரு மாமா வந்திருக்காரு, இவங்கெல்லாம் பேச வந்திருக்காங்கன்னு தெரியாது. அவனுக்கு அவன் உலகம் அது குழந்தைகளின் ஆசீர்வதிக்கப்பட்ட உலகம். யாரை பற்றியும் கவலைப்படாமல், யாரையும் எதை வைத்தும் எடை போடாமல், இவன் பணக்காரன் இவன் ஏழை என்கிற பாகுபாடே இல்லாமல் பார்ப்பவர்களை பார்த்து சிரிக்கிற உள்ளம் குழந்தைகளின் உள்ளம் என்பதால் குழந்தைகள் இறைவனுக்கு சமமானவர்கள். நம்பாட்டு இருக்கட்டும். சில குழந்தை கத்துது அப்படின்னா அது குழந்தை கத்தலை, வீட்டில் இருக்கிறவங்களாம் கத்தி கத்தி வளர்த்துருக்காங்க, அது கத்துது. சில குழந்தைங்க நாமளே சொல்லுவோம்ல, ரொம்ப அமைதிங்க, அவன் சாஃப்ட். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அமைதியான ஆட்களாக இருப்பாங்க. சில குழந்தைங்க பிறந்தோன்னே ஆஸ்பத்திரியே 2 ஆக்கிரும். அப்போ அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி ரொம்ப மென்மையான மனிதர்கள்னு அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில வீட்டில் தண்ணி கொண்டு வான்னு கூட சாதாரணமாக ஆம்பளைக்கு கேட்க தெரியாது. தண்ணி கொண்டு வா, சமைச்சியா, என்ன பண்ற, இப்படியே இருக்கும். ஒரு அக்கா அனுபவிச்சு சிரிக்கிறாங்க. அவர்கள் வீட்டில் வளர்கிற பிராணி அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. அப்போ குழந்தைங்களும் அப்படிதான் இருக்கும். அதனால் குழந்தைங்கள தவறே சொல்லக்கூடாது. அக்கா எவ்வளோ அழகாக பேசுனாங்க, நிஷாக்கா எனக்கு பிடிச்ச ஒரு அன்பு சகோதரி. சார் புத்தக திருவிழாவில் பேசுகிறேன் சார், அருணாச்சலம் கூப்பிட்டுருக்காரு சார், பப்பாசி கூப்பிட்டுருக்காங்க, மாவட்ட நிர்வாகம் கூப்பிட்டுருக்காங்க சார், சார் புத்தக திருவிழானா பயம் சார், இப்படிலாம் அக்கா சொல்லிட்டு இருந்த அக்கா ஒரு 50 நிமிஷம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த கைதட்டு 10 அக்காவுக்கு நான் அடித்த 10 பேருமே டாண்டாங்கிற மாதிரி அடித்தது எல்லாமே பெஸ்ட் ஜோக். அது என்ன கவனிச்சிங்களா? தன்னை தாழ்த்தி உங்களை மகிழ்வித்த ஒப்பற்ற கலைஞர் எங்கள் அறந்தாங்கி நிஷா. உன்னை மதிக்கிறேங்க்கா, தயவு செஞ்சு இனிமேல் நான் தான் அழகி, என் புருஷன் என்னை பார்க்க வந்தான், மயில் வளர்த்தேன், இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பேசாத. நீ சொன்ன ஜோக்குக்கு அவங்க சிரிக்கலை, நீயே ஜோக்குன்னு நினச்சி சிரிச்சிருக்காங்க. என்னென்ன அநியாயம்யா, என்னால் உட்கார முடியல அங்கே. சின்னத்திரை நயன்தாரா வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பயந்தாரான்னு என்னென்ன அநியாயம் பண்ண பேச்செல்லாம். மிகச்சிறந்த பேச்சாளர், அருமையாக ரசிக்கிறீங்க. அப்படிதான் இருக்கணும், அப்படி ரசிக்கணுங்க. ஒரு பேச்சை காதுகளால் உள்வாங்கி மனதால் நினைத்து எண்ணங்களால் உருவகப்படுத்தி முகத்தால் அதை வெளிப்படுத்தி
கைகளால் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிற பொழுதுதான் ஒரு பேச்சு திருவிழாவாக மாறுகிறது. அதை செய்திருக்கிறது திருவள்ளூர் ரசிகர்கள். இன்னொரு அன்பான வேண்டுகோள். என்ன எல்லாரும் கேட்பாங்க, படித்து எவ்வளோ நேரம் சார் படிப்பீங்க, எதெல்லாம் சார் படிப்பீங்க, எப்படி சார் படிப்பீங்க? நான் ஒன்று சொல்லவா? இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் நான் படித்ததே இல்லை சார். வாழ்க்கையில் ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜுக்கு அப்புறம் நான் படித்ததே கிடையாது. ஒரு 2 பக்கம் கூட படிக்க மாட்டேன் சார். நான் எப்படி சார் படிக்க துவங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க துவங்குங்க. ஒரு நாளைக்கு 2 வரியாக இருக்கலாம், அல்லது ஒரு நாளைக்கு 1 பக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 பக்கமாக இருக்கலாம். ஆனால் தினமும் படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க துவங்குங்கள். வாசிப்பு என்ன தெரியுமா செய்யும்? முதல் வரியில் நின்றிருந்த உங்களை 2வது வரிக்கு அழைத்து செல்லும். 2வது வரியில் நின்றிருந்த உங்களை 20வது வரிக்கு அழைத்து செல்லும். 20வது வரியில் நின்றிருந்த உங்களை 200வது பக்கத்திற்கு அழைத்து செல்லும். 200 பக்கத்தையும் படிக்கிற படிப்பாளியாக நீங்கள் இருந்தால் இந்த உலகத்தில் குறைந்தபட்சம் 2000 புத்தகங்களையாவது உங்களை வாசிப்பு படிக்க வைக்கும். படிங்க. படிச்சாதான் நம்ம யாருன்னே நமக்கு தெரியும். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், நான் போன புத்தக திருவிழாவிலேயே சொன்னேன், ஒரு மசால் தோசை சாப்பிட்டா 100 ரூபா. கரெக்டா? உண்மையா சார்? குடும்பத்தோட படத்துக்கு போனா குடும்பம் சந்தோஷமா இருக்கு, கூட்டு போறது ஹார்ட் அட்டாக் வந்துருது. காசு போகுது. ஆமா, காசு போகல, போகுது. அதுவும் மெட்ராஸ்ல பாப்கார்ன் 300 ரூபாயாக்கா. ஏங்க, என் வாழ்க்கையில ஒரு சோள பொரிய 300 ரூபா கொடுத்து சாப்பிடுவேன் நான் நினைச்சதே இல்லை. பாப்கார்ன் பெருசா தெரியும், சோள பொரிய கரெக்டா? 300 ரூபாங்க, சின்ன சைஸு. அதுக்கு அடுத்தது 380, 400. ஏன்டா தங்க விலை மாதிரி ஏத்துறீங்க? அதுவும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருந்தா பசிச்சே தொலையாது. அது என்ன 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 சிஸ்டமோ ஆண்டவன் படைப்புல. நாம குழந்தையா இருக்கிறப்பவும் அப்படிதான் இருந்தோம், நமக்கு குழந்தை வந்தப்பையும் அப்படிதான் இருக்குங்க. சாப்பிட்றியா? பசிக்கல. எப்படி சிரிக்கிறான் பாருங்க, அழகா. அவன் ரொம்ப கியூட்டா சிரிக்கிறான். சுத்தி போடு. சாப்பிட்றியா? பசிக்கல. இப்ப குழந்தைங்க என்ன சொல்லுது? சாப்பிட்றியான்னு கேட்டா மூடு இல்லை. வயசே 3 வயசுக்கு மூடு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. எவ்வளவு நாள் இதையே சாப்பிட? என்ன டிஃபன்? உப்மா அப்படின்னோட நீலாம் அம்மாவே கிடையாதுங்கிறான். கரெக்டா மேடம்? பாருங்க, ஆமாங்க பையன், ஆமாங்கிறான் பாருங்க. தோசை அப்படின்னா அவன் பயப்படுறான். இது கல்லில் ஊற்றி அது எந்த சைஸில் வந்து, ஆண்டவா. பசி இல்லைன்னு சொல்றவன வெளில போலாமாடான்னு கேளுங்க, வான்னு எந்திரிக்கிறான். அக்கா சொல்லாங்களே, ஏன் அப்படி கத்துறீங்க? உடனே ரெடி, போலாம். எங்க போலாம்? பக்கெட் சிக்கன் சாப்பிடலாம். உள்ள குடும்பமா உட்காந்து தின்னுட்டு வெளில வராங்க. பசியே பசிக்காது, வெளில போனா அப்படி பசிக்குது குழந்தைங்களுக்கு. அது என்ன சிஸ்டம்னு தெரியல. கண்ணா பின்னான்னு வேற சாப்பிட்றான், சம்பந்தமே இருக்காது. ஒருவேளை உணவிற்கு நீங்கள் செலவு செய்கிற பணத்தை வாழ்க்கை முழுவதும் தேவைப்படுகிற நல்ல உணர்வுக்கு, படிப்புக்கு செலவு செய்வது ஒருபோதும் செலவே அல்ல, அது முதலீடு என்று நம்புங்கள். இங்க உட்கார்ந்துக்கிற அத்தனை பேருக்கு வேண்டுகோள், ஒரு புத்தக திருவிழா நம்ம மாவட்டத்தில் நடக்குது அப்படின்னா, யாராவது வருடம் முழுக்க சேமித்து நான் புத்தகங்கள் வாங்குவேன் அப்படி யாராவது இருக்கீங்களா? வருடம் முழுக்க பணம் சேமிச்சு நான் புத்தகம் வாங்குவேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இது வரைக்கும் யாரும் இல்லை. பரவாயில்ல, தவறே கிடையாது. அடுத்த ஆண்டு இந்த கேள்வியை கேட்கிறப்ப இந்த அரங்கத்தில் பாதி பேராவது கைகளை உயர்த்தி இருக்கணும். ஒருவேளை இன்று யாராவது கைகளை உயர்த்தி இருந்தால், நீங்கள் எந்த தொகைக்கு வாங்கியிருந்தீர்களோ அதே தொகைக்கு உங்களுக்கு புத்தகத்தை பரிசளிக்கலான்னு நான் நினைச்சேன். என்னை காப்பாத்திட்டீங்க. நான் யோசிச்சுட்டே வந்தேன். அதெல்லாம் தயவு செஞ்சு சேமிக்கிறது, சுற்றுலா போறதுக்கு சேமிக்கிறது
வீடு கட்டுறதுக்கு, சேமிக்கிறது, தங்க நகை வாங்குறது, சேமிக்கிறதுங்கிறது வருங்காலத்தில் ஏதாவது நோய் நொடி வந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் சேமிப்பு இருக்குல்ல. புத்தகத்துக்குன்னு சேமிப்பு இருக்கா? நான் ஒன்று சொல்லவா, புத்தகத்திற்கு எந்த குடும்பம் சேமிக்க துவங்குகிறதோ வரலாறு அவர்கள் பெயரை சேமிக்க துவங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பழக்கம் ஆரம்பிங்க. இங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இவ்வளவு குடும்பங்கள் வந்திருக்கீங்க, குழந்தைகளோட வந்திருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், ஒரு அன்பு சகோதரனா செய்யலாமா? நாளைக்கே ஒரு உண்டியல் வாங்குறீங்க, அந்த உண்டியலுக்கு மேல புத்தக உண்டியல்னு பெயர் ஒட்டுறீங்க. வருஷம் முழுக்க பணத்தை சேர்க்க சொல்றீங்க. சேர்த்த பணத்திலிருந்து புத்தகத்தை வாங்கி அவர்களுக்கு தாருங்கள். புத்தகத்தை பார்ப்பான், படிக்க மாட்டான், படிக்க மாட்டான், படிக்க மாட்டான். ஒரு நாள் எடுப்பான், ஒரு நாள் திறப்பான், ஒரு நாள் சில பக்கம் புரட்டுவான். அதற்கப்புறம் அவன் அதில் மூழ்கி விடுவான். அதற்கப்புறம் உங்க குடும்பத்துக்கு முத்துக்களை மட்டுமே அந்த குழந்தைகள் கொண்டு வந்து தரும், நம்புங்கள். தயவு செஞ்சு புத்தகத்தின்னு சேமிக்க ஆரம்பிங்க. என்ன தலைப்புன்னு அருணாச்சலன் என்ன கேட்டே இருந்தார். உங்க கூட நிஷாக்கா அன்னைக்கு பேச போறாங்கன்னார். அக்கா வந்து ஒரு சிரிப்பு சரவெடி, பற்ற வச்சா ஒரு வெடி கூட வெடிக்காம போகாது. அப்படி டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு கிளப்பிடுவாங்கன்னு தெரியும். அதில் அக்கா நகைச்சுவையாக பேசிட்டோம். நான் என்னுடைய ஸ்டைல் வழக்கம் போல் நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்ததை தலைப்பாக இருக்கட்டும்ட்டு திரியின்றி எரியும் தீபங்கள்னு தலைப்பு கொடுத்தேன். என்றைக்குமே தலைப்பை உற்சாகமாக கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் படுற பாடு இருக்கு பாருங்க. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நான் நேற்று திருநெல்வேலி புத்தக திருவிழாவில் பேசினேன். பேசிட்டு தூத்துக்குடி வந்து அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி சென்னை வந்து இங்கே வந்தாச்சு. என் மனைவிட்ட சொன்னேன், திரியின்றி எரியும் தீபங்கள் ஒரு வழி பாதைன்னு தலைப்பு கொடுத்தீங்க திருவள்ளூரில். அப்பையும் இதே தான் புலம்புனீங்க, இப்பயும் இதே தான் புலம்புறீங்க, ஆனால் நல்லா பேசிடுவீங்க அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி என் மனைவி எனக்கு அமிச்சா. ஆசீர்வாதம் தான், தப்பே கிடையாது. எவ்வளவு நாள் வந்து மனைவி கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது? சில நாட்கள் கணவன் மனைவிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாமே, தப்பு கிடையாது. நான் ஆசீர்வாதம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வயசானவங்க பண்ணுறது ஆசீர்வாதம் நினச்சிக்கிறோம். கிடையாது. மனது இருப்பவர்கள் வாழ்த்துவதன் பெயர் தான் ஆசீர்வாதமே, இல்லையா? என்னம்மா, வயது தேவை கிடையாது, வாழ்த்துக்கு வயசே தேவையில்லை. அதே மாதிரி திட்டுறதுக்கு வயசு தேவையில்லை. எவன் வேணா எவனை வேணா திட்டுறான், அப்படி ஆயிடுச்சு. திரியின்றி எரியும் தீபங்கள். ஏன்? ரொம்ப மெனக்கட்டு வாழ்கிற வாழ்க்கை சில பேர் இது. ஆனால் தான் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுத்து விட்டு போன பல பேர் இந்த மண்ணில் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, படித்ததுனால தெரியும், வேற ஒன்றுமே இல்லை, படிப்பு தான் எல்லாமே. மது மஞ்சரின்னு ஒரு பொண்ணு, திண்டுக்கல்ல சின்னாலப்பட்டியில் பிறந்த ஒரு பெண். அப்பா நெசவாளர், அக்கா அண்ணன் இந்த புள்ள 3 பேர். இந்த மதுமஞ்சரியோட அப்பா நெசவாளர்னாலும் அவருக்கு கட்டடக்கலையின் மேல மிகப்பெரிய ஆர்வம். நிறைய பிளான், டிராயிங் பிளான்லாம், வீட்டுக்கான பிளான்லாம் போட்டு கொடுப்பாராம். அதை பார்த்து வளர்ந்த அந்த பொண்ணு கட்டடக்கலையே எடுத்து படிச்சது கோயம்புத்தூர்ல. சூப்பரா படிச்சது, நல்ல மார்க் வாங்குச்சு, பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சது, 5 இலக்க சம்பளம். அப்படின்னா எவ்வளோ? லட்சம் கிட்ட வச்சுக்கலாம், 5 லட்சம். இப்போ அந்த பிள்ளை வேலையே இருந்தால் வச்சு சம்பாதிச்சிருக்கும், அதுக்கு மேலேயே சம்பாதிச்சிருக்கும். அவ்வளோ திறமையான பிள்ளை. நம்மால் லட்சம்னு சொல்ல ஆசையாக இருக்கும், எத்தனை முட்டைன்னு கேளுங்க தெரியாது, அது தெரியாது. கேட்டேன், எதுக்குங்க நமக்கு சம்பாதிக்காத எல்லாம் சொல்லுவோம் ஒரு தத்துவத்தை, பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. சம்பாதிச்சவெல்லாம் பணத்தை வச்சு தான் எல்லாம் செய்யணுமா, அது விட்டுருங்க, அது ஒரு தனி சப்ஜெக்ட். இந்த பொண்ணு அந்த வேலைக்கு சேர்ந்து பெங்களூர் மும்பைன்னு வேலை பார்த்து பெரிய மால்கள் பண்ணை வீடுகள்லாம் கட்டிட்டு 2 வருஷத்தில் இனிமேல் இந்த வேலை நமக்கு ஒத்து வராதுன்னு முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்பி வருது. எதேச்சியா ஒரு மனிதர், அந்த மனிதரை பற்றி தனியாக பேசலாம், நான் இன்னொரு நேரம் பேசுகிறேன், சொல்கிறேன். குக்கு சிவராஜ்னு ஒரு மனிதர், ரொம்ப அற்புதமான இயற்கையினுடைய காதலர் அவர். அந்த குழந்தை வளர்ப்பில் அவர் ஒரு புதிய புரட்சியை கண்டுபிடிச்சார் படிக்கிறதுல. அவரை எதேர்ச்சியாக சந்திக்கிறாங்க, ஒரு 1 மணி நேரம் பேசுறாங்க. 1 மணி நேரம் பேசுறோன்னு நெருப்பு தெய்வம் நீரே வாழ்வு அப்படிங்கிற
நிகமானந்தா அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றிய புத்தகத்தை கொடுக்கிறார். அந்த புத்தகம், இந்த புத்தக திருவிழா, நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கை அல்ல, உங்கள் மூலமாக சமூகத்தின் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி புத்தகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. யார் அந்த நிகமானந்தா அப்படின்னு பார்த்தா, பிப்ரவரி 19, 2011 உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சு ஜூன் 13, 2011 வரைக்கும் கங்கையில் ஹரித்துவார் ஒட்டி கங்கை இருக்கிற பகுதிகளில் நிறைய மணல் கொள்ளை அடிக்கிறாங்க. சுத்தமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது. கங்கை என்கிற மிகப்பெரிய புனித நதியை காப்பாற்றணும், ஒரு நீர் வளத்தை காப்பாற்றணும்னு 34 வயதான அந்த இளம் துறவி நிகமானந்தா உண்ணாவிரதம் இருக்காரு. 114 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 115வது நாள் இறந்தே போயிடுறார். 34 வயசு. இந்த புத்தகத்தை குக்கு சிவராஜ் அவர்கள் கொடுக்கிறார். அந்த குழந்தை, அந்த மது மஞ்சரி என்கிற பெண்மணி, அந்த மது வாங்கி படிக்குது. சிந்தனை மாறுது. என்னடா பண்ணலான்னு யோசிக்குது. தூக்கம் வரல. ஒரு 34 வயசான ஒரு இளைஞன் ஒரு நதியை காப்பாற்றணும்னு சொல்லி தான் உயிரே விட்டுருக்கானே. அப்ப நீருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சிவராஜ் கிட்ட பேசுறாங்க, ஊர் கிணறு புனரமைப்பு இயக்கம்னு ஒன்று இருக்குமா, நீ அதுல சேரு, ஊர்தோறும் இருக்கிற கிணறுகளை மீட்டெடுக்கலாங்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, கிணறுங்கிற சொல் நம் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையது. 30 வயதை தாண்டிய அத்தனை பேருக்கும் தெரியும். உண்மையா? 40 வயதை தாண்டியவர்களுக்கு இன்னும் நன்றாக தெரியும். 50 வயதை தாண்டியவர்கள் கிணற்றோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 60 வயதை தாண்டியவர்கள் கிணற்று குழிகளினுடைய ஈரம் இன்னும் அவர்கள் முதுகிலும் உடம்பிலும் ஒட்டி கொண்டிருக்கிறது. கரெக்டா? எனக்கெல்லாம் நான் ஈரோட்டில் மூலப்பாளையம் ஹவுசிங் வீட்டில் அப்பா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டராக இருந்தப்ப எங்கள் ஹவுசிங் போர்டுக்கு ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு மறக்க முடியாத நிகழ்வு, நினைவு. கிரிக்கெட் பந்து விழுந்துடும். மாரியப்பன் ஒரு அண்ணன் இருப்பார், அவர் தான் பார்த்துக்குவார் மோட்டரை போட்டு தண்ணி ஏற்றுறதுலாம். அண்ணன்ட்ட கேட்டு எடுத்து கொடுங்க அம்மோ. அவர் அழகாக இறங்கி எடுப்பார். நீச்சல் கற்றுக்கலாம்டா, பயப்படாதீங்கடாம்பார். கிணறுங்கிறது நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடையது. நீ கிணறை மீட்டெடுக்கலான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு அந்த சர்வீஸில் இறங்குறாங்க. அந்த டீம் அந்த சர்வீஸில் இறங்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வலசை துருவம்னு ஒரு கிராமம், 400 குடும்பங்கள் வாழ்கிற கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் 7 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்களாம். ஆண்களுக்கு கவலை கிடையாது, வேலைக்கு போயிடுவாங்க, தண்ணி குடிக்கிறதோடு சரி. 7 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாம். மிகப்பெரிய வருத்தம். இதை பார்த்துருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தா 60 அடி ஆழமான கிணறு ஒன்று இருக்கு திருவண்ணாமலை, அவங்க வலசை துருவத்தில். அது என்னடா ஆச்சுன்னு பார்த்தா 70 வருஷத்துக்கு முன்னாடி தீண்டாமை கிணறுன்னு சொல்லி அந்த கிணறை ஒதுக்கி வச்சு மெல்ல மெல்ல குப்பையை போட்டு மூடியே விட்டானு. அந்த இடத்துக்கே போக முடியல, முள் புதர் படிந்து கிடக்கு. இவங்க போய் மதுவன் டீம் போய் அந்த இயக்கத்தின் மூலமா போய் மெல்ல மெல்ல அந்த குப்பைகளை எடுத்து முதல் சொட்டு நீர் சுரக்குதில்ல, சுரந்தோன சுற்றி இருந்த பெண்கள் எல்லாம் தாய்ப்பால் சுரந்தது போல நினைத்து அழுது கண்ணீர் வடித்த அந்த காட்சி என்னால் மறக்கவே முடியாது என்று சொல்லி இருக்கிறாள் அன்பு தங்கை மது. ஒரு கிணறு ஊர்ல திடீர்னு ஒருத்தன் வரான், தோன்றான், சரி பண்றான் அப்படின்னா விட்டுருவாங்களா? நம்ம ஊர்ல நல்லது செய்ய விடவே மாட்டான். ஏன் வந்த, எதுக்கு வந்த, என் கிராமத்தில் என்ன தேவைக்காக வந்த, இந்த கிணறோட வரலாறு தெரியுமா? ஒரு குப்பையை எடுக்க மாட்டான், வியாக்கியானம் மட்டும் பேசுவான். நம்ம ஊர்ல இவ்வளவு பிரச்சனை வரப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறப்ப மதுங்கிற அந்த பெண்மணி சொன்னா, பிரச்சனை வருகிற பொழுதெல்லாம் புன்னகையை மட்டுமே பதிலாக தருவோம். எங்களுக்கு கிணற மீட்டெடுக்கணும், இது மட்டும்தான், வேற எந்த லட்சியமும் இல்லை. நாயக்கனூர்னு ஒரு ஊர்ல கிணற தூர்வாடுறப்ப 30 நாட்கள் கிணற்றுக்குள் இருந்த குப்பையை மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். எவ்வளவு நாளுங்க? 30 நாள்.
30 நாள் கிணத்துக்குள்ள குப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோண்ட ஆரம்பிச்சோன்னே ஒரு பெரியவர் தினமும் இவங்க வேலை பார்க்குறப்பெல்லாம் வந்து உட்காந்து இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடின்னு கேட்டுகிட்டே இருப்பாராம். இவங்களும் டெய்லி பதில் சொல்லுவாங்களாம். டெய்லி வருவாராம், இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடின்னு. ஒரு நாள் இன்றைக்கு தண்ணீர் வரும் என்று சொல்லிட்டு போயிட்டாராம். அதே மாதிரி அவங்க வேலையை முடிக்கிற அந்த நேரத்தில் உள்ளிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியில் வந்துச்சான். மதுவும் அவங்களுடைய நண்பர்களும் மொத்த டீமும் அந்த வயசான பெரியவரை போய் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா தண்ணி வந்துருச்சு, உங்களுக்கு எப்படிங்கய்யா தெரியும்னாங்களாம். அதற்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நாயக்கனூரில் இருந்த அந்த பெரியவர் சொன்னாராம், இந்த கிணற்றை தோண்டுகிற பொழுது மண்ணள்ளி போட்டவன் நான். எத்தனை அடியில் இதற்கான ஜீவன் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சொல்ல மாதிரி சிலுக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த கிணற்றை தாண்டி போகிற பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். எங்கள் மண்ணுக்கான ஜீவ நதி இப்படி குப்பை மேடாக இருக்கிறது என்று கவலை விட்டிருக்கிறேன். இன்னைக்கும் அழுகிறேன். என் ஜீவநதியை நீங்கள் மீட்டெடுத்து கொடுத்ததால் இன்றைக்கும் நான் அழுகிறேன். என் அன்பு திருவள்ளூர் மக்களே, மது என்கிற அந்த சகோதரி பேசுகிற பொழுது சொல்கிறாள், அந்த பெரியவரை பார்க்கிற பொழுது, அந்த பெண்கள் கண்ணீர் சிந்துவதை பார்க்கிற பொழுது, தமிழகம் முழுவதும் இருக்கிற கிணறுகளை மீட்டுத்தர வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்தோம். அதற்கான பணியை தொடர்ந்து செய்கிறோம். இதற்காக நாங்கள் யாரிடத்திலும் பணத்தை வாங்குவது கிடையாது. நண்பர்கள் மட்டுமே உதவுகிறார்கள். சோஷியல் மீடியாவில் போடுறோம், விருப்பம் இருக்கிறவங்க காசு தராங்க, அதை வச்சு இந்த திட்டங்களை செய்கிறோம். கிணற்றை மீட்டெடுத்து அதை அந்த ஊர் மக்களுக்கு ஒப்படைக்கிறப்ப அதை சாதாரணமாக தரதில்லை, ஒரு திருவிழா போல தருகிறோம் என்று அந்த பெண் சொல்கிறாள். நான் யோசித்து பார்க்கிறேன் மக்களே, ஏன் கிணற்றை மீட்டெடுத்து ஒப்படைக்கிற பொழுது திருவிழா போல தர வேண்டும்? எந்த மண் தனக்கான தண்ணீரை தன்னகத்தே வைத்துள்ளதோ அந்த மண் வாழ்கிற பூமியில் வசிக்கிற மனிதர்களுக்கு தினம் தினம் திருவிழா என்பதை இங்கு இருக்கிற எல்லோரும் நம்புங்கள். திரியின்றி எரியும் தீபங்கள். இப்ப மது மஞ்சரி எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தீங்களா? பொருத்தமா இருக்கா இல்லையா? யாருக்கு தெரியும் மது பத்தி? உங்களுக்கு தெரியுமா? T20 மேட்ச் பத்தி தெரியும். இந்தியா எவ்வளவு ஸ்கோர் அடிச்சுன்னு தெரியும். ஓ, சூரியவன்ஷி அடிச்சது தெரியும். நாளைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகும் தெரியும். இல்ல ரிலீஸ் ஆகாதா அப்படிங்கிறது தெரியும். என்ன நடக்குதுன்னு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நம்மை சுற்றி நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களின் வரலாறை நமக்கு படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. நான் அதனால்தான் சொல்லுகிறேன், இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் நாளை உள்ளே சென்று உங்களுக்கான புத்தகத்தை தேடுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த புத்தகம் நிச்சயம் உங்கள் கைகளுக்கு வரும். உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் வாசிக்க தொடங்கினால் வாழ்க்கை மாறும். எவ்வளோ பெரிய விஷயம் அந்த பொண்ணு பண்ணது. இன்னைக்கு தண்ணீர், நீங்க ஐயா உட்கார்ந்தாரு, அக்கா சொன்னாங்களே ஐயா கை தட்டுறாங்கன்னு, ஐயாட்ட கேட்டு பாருங்க. தண்ணீரை பாட்டில் அடைச்சு அதை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு இந்த சமுதாயம் வரும்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்துருப்பீங்களா ஐயா? கிடையவே கிடையாது. நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப தண்ணி கஷ்டம் இருந்தது. ஆனா இது பாட்டில் அடைச்சு விற்பாங்கலாம் தெரியாது. எல்லாமே பிசினஸ் ஆகி போச்சுல. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு பெண்ணும் அவங்களை சார்ந்த ஒரு டீமும் செய்யுது. இவர்கள் சமுதாயத்திற்காக ஒளியை கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பண ஆதாயமோ புகழ் வெளிச்சமோ எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் பிறந்ததற்காக இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற கடமையில் ஓடிக்கொண்டிருக்கிற உன்னதமான மனுஷங்க இருக்கிற. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, தமிழ்ல ஈகை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஈகை, ஈகைன்னா என்ன? என்ன இப்படிதான் இருக்கணும். ஒன்று கேட்டால் உடனே கீழே இருந்து பதில் வரணும். சில ஊரில் கேட்டால் உத்து பார்க்குறாங்க நம்மளை, பயமா இருக்கு. ஈகைனா என்ன? கொடுக்கிறது.
கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்றாரு முத்துக்குளிக்க வாரிகளான்னு ஒரு புத்தகத்தில், தமிழ் மாதிரி ஒரு அற்புதமான மொழி உலகத்திலே கிடையாது. ஏன்? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஈகை என்கிற சொல். ஈனா கொடுன்னு அர்த்தம், கையில தான் கொடுக்க முடியும். மனுஷன் சொல்றாரு, ஈவதற்காகத்தான் கை, அதனால்தான் அது ஈகை. ஈவதுதான் கை, வாங்கிறதும் கைதான். ஆனால் கொடுப்பது உயர்ந்தது. எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதில் வாழ்க்கை அல்ல, எதையாவது கொடுக்கிறீர்களா என்பதுதான் வாழ்க்கை. அம்மா நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, அவர் ஆர்வமாக கேட்குறார். அண்ணன் சொன்னோன்னு பக்கத்தில் அந்த அக்கா பேசாமல் இருங்க, இதுக்கு தான் வீட்டில் விட்டு வரேன்னு சொன்னேன் உங்களை. அது உண்மை சொல்லிட்டாங்களா? எனக்கு தெரியும். பரவாயில்ல, அவர் ஆர்வமாக பரவாயில்ல பேசட்டும். இங்கே பாருங்களேன், எதுவுமே தப்பு இல்லைங்க. இப்போ அவர் சந்தேகம் கேட்டு எனக்கு தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்லணும், அதுவும் தப்பு இல்லை, தப்பே கிடையாது. நம்ம கை இப்படி இருக்கிற வரைக்கும் தினம் தினம் வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி இல்லாமல் நம்ம கை எப்படி வச்சதுக்கு, கரெக்டா? சும்மா ஒரு 4 இன்ச்சு வித்தியாசம்தான், இப்படி அவ்வளோதான். ஈவதற்காக தான் கை, ஈவது தான் கையினர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இது எதுக்குன்னு சொல்றேன். சிந்துடாய் சப்கல் அப்படின்னு ஒரு பெண்மணி. நான் எதுக்கு இந்த பேர்லாம் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஆர்வம் இருக்கிறவங்க இதுக்கப்புறம் போய் கூகுளில் அவங்க பேர்லாம் டைப் பண்ணி சர்ச் பண்ணி தேடி எடுத்து அவங்க வாழ்க்கையை படிக்கணும். சிந்துடாய் சப்கல். நீங்க எவ்வளவு தப்பா டைப் பண்ணாலும் கூகுள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சொல்லும். நம்ம யோகிதை தெரியும், அதுக்கு வாயில நுழையாது, அதுக்கு தான் டைப் பண்ணுங்கன்னு. இப்ப புரிஞ்சிருச்சு அக்கா ஏன் அமைதியா இருக்க சொல்லுச்சுன்னு. அக்கா என்ன பாக்குது, ஏண்டா டேய் பேச ஆரம்பிச்சு 2 மணி நேரம் தான் ஆகுது. எவ்வளோ வருஷமா அக்கா? 45 வருஷம் அந்த பெண்மணியினுடைய நிலைமையை நினைச்சு பார்க்குறேன். ஆமாம், இல்லை அண்ணன் உற்சாகமாக இருக்காப்புல. அந்த பெண்மணி சிந்துடாய் சக்கள் என்கிற அந்த பெண்மணி, சிந்துன்னு வச்சுங்க, அண்ணனுக்கு புரிகிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, அனாதைகளின் தாய் என்று செல்லமாக அழைக்கப்படுபவள். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லவா? ஒரு காலத்தில் பாட்டு பாடி பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்திய ஒரு பெண்மணி பத்மஸ்ரீ விருதை பெறப்போகிறாள் என்று அவளோ இந்த சமுதாயமோ சிறிதாவது யோசித்திருக்குமா? ஆனால் அந்த பெண்மணிக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை கொடுத்து கௌரவித்தது. ஏன்? ஆயிரக்கணக்கான அனாதைகளினுடைய ஆதர்சமான தாயாக அவள் விளங்கியதால், மிகச்சிறந்த பணியை அவள் மேற்கொண்டதால் அந்த வயதான மூதாட்டிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. அந்த அம்மாவை எல்லாம் மாயி அம்மான்னு கூப்பிடுவாங்க. கௌரவ டாக்டர் பட்டம், நாரி சக்தி புரஸ்கார் விருது, அன்னை தெரசா விருது, ரியல் ஹீரோஸ் அவார்ட், இப்படி ஏகப்பட்ட விருதை வாங்கியிருக்காங்க. 2021 அவர்களுக்கான பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. மகாராஷ்டிரால வார்தா மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவங்க, கால்நடை மேய்த்து பிழைக்கிற குடும்பத்தில் பிறந்த பெண்மணி. இவரது பிறப்பே குடும்பத்துக்கு வெறுப்பு. சிந்தின்னு அவங்க பெயர்ல, சிந்தி அப்படின்னா மராத்தி மொழியில கிழிந்த துணின்னு அர்த்தமா. பெத்த அம்மா அப்பா எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க, வெறுப்புல. கிழிந்த துணின்னு அர்த்தமா. அந்த அம்மா ஆரம்ப பள்ளி படிக்கிறதுக்கு ஸ்லேட் வாங்க வசதி இல்லை. பராடின்னு ஒரு மரத்தோட இலைய பறிச்சு அதுல எழுதி படிச்சது. 4வது வரைக்கும் தான் படிச்சது. 12 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 3 ஆண் குழந்தைகள். அடுத்த ஒரு குழந்தை கருவுற்று இருக்கிறப்ப 9 மாசமா இருக்கிறப்ப கணவன் எட்டி உதைச்சு மிதிச்சு வெளில தள்ளலாம். அந்த அம்மா வெளில வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு ஓரளவுக்கு பாட தெரியும். பாட தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அந்த அம்மா ரயில்வே பிளாட்பாரத்தில், பஸ் ஸ்டாண்ட்ல, மக்கள் கூடுகிற இடத்துல எல்லா இடத்துலையும் பாடி பாடி பிச்சை எடுத்தது. கருவுற்று இருந்த பெண் குழந்தையா பிறந்தா. ஒரு பெண் குழந்தை ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துச்சு.
அந்த சேர்க்க போனப்பதான் தெரிஞ்சது, இவ்வளோ அனாதைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களா? உறவுகளால் கைவிடப்பட்ட இத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களா? இவங்களுக்காக ஏதாவது பண்ணணும். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? பிச்சை தானே எடுத்துட்டு இருந்துச்சு. பிச்சை எடுக்கிற நேரத்தை அதிகம் செய்தால் அந்த பெண். என்ன சொல்றப்ப எப்படி கடுமையா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல இவங்களை பத்தி தெரிஞ்சு உதவிகள் வர ஆரம்பிச்சது. இல்லங்கள் அமைக்க ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா உதவிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் பாதுகாப்புக்காக எங்க இருப்பாங்கன்னா சுடுகாட்டில் போய் இருப்பாங்களாம். அந்த பெண் சுடுகாட்டில் போய் இருப்பாங்களாம். நான் யோசிச்சு பார்க்குறேன், சுடுகாட்டில் ஒரு பெண் இருப்பது நல்லது. அங்குதான் எழுந்து வந்து யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். மீதி எல்லா இடத்துலையும் பொம்பளைங்களுக்கு தொந்தரவு தான், வயசு வித்தியாசமே கிடையாது. இப்படி இருந்த அந்த அம்மா மெல்ல 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 தன்னை சார்ந்த சமூகத்துக்கு கிடைச்ச நன்கொடைய, கிடைச்ச உதவிய அனாதைகளுக்கு பராமரிக்கிறதுக்காக மெல்ல 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 வந்துச்சு. இதுல என்ன ஒரு அற்புதமான விஷயம் தெரியுமா? அவங்க புருஷனுக்கு 70 வயசா இருக்கிறப்ப அந்த ஆள் மறுபடியும் இந்த அம்மாவை தேடி வரான், அடைக்கலமாகறான், என்னை ஏத்துக்கோன்னு. இந்த ஆம்பளைங்க மாதிரி ஒரு திருட்டு பயலுக உலகத்துல யாருமே கிடையாது. உண்மனே, நாமளாம் ஒத்துக்கணும். நாம் பண்ணுற வேலைக்கெல்லாம் நமக்கு இந்நேரம் 10-15வது திவசம் வந்திருக்கணும். ஏதோ அந்த அம்மா காக்காய்க்கு சோறு வைக்காம நமக்கு வச்சு வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன சாதாரண விஷயமா? நம்மகிட்ட இருக்கிற மிக மோசமான கோபத்தை, நம்ம ஆழ்மனதில் கொட்டி கிடக்கிற அசிங்கமான சொற்களை, நம்முடைய உடலில் இருக்கிற பலத்தை எல்லாத்தையுமே மனைவிங்கிற ஒருத்தி வந்துட்டா காமிக்க தயாராயிருவோம் ஆண்கள். இதெல்லாம் சக்தி இருக்கிறப்ப, கெத்து இருக்கிறப்ப, கொஞ்சம் பணம் இருக்கிறப்ப, ஒரு சட்டையை போடுறப்ப கை இப்படி நுழைஞ்சாலே WWF சாம்பியன் நினப்பு. இவ்வளவு ரசப்பொடி போறதுக்கு பதிலா ஏன்னா நீ ரசம் வைக்கிறதே விஷம் வைக்கிற மாதிரி தான். இவ்வளவு ரசப்பொடி போடுறதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒன்று போட்டிருந்தா எப்பயோ நம்ம கதை முடிஞ்சிருக்கும். மிளகு போடுங்க, அண்ணன் மிளகு போட்டு தான் பண்ணுவார் போல இருக்கு. ஐயா அம்மா 45 வருஷம், என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்மா உங்களுக்கு. எப்பயோ கதை முடிஞ்சு போயிருக்கும் இவ்வளவு வேலை பண்ணிட்டு. ஆனா ஆம்பளைக்கு எப்ப தெரியுமா அறிவு வரும்? அவனால் எழுந்து நிற்க முடியாத பொழுது, அவனால் அவன் வேலைகளை பார்த்து கொள்ள முடியாத பொழுது, அவனால் அவன் சம்பாதித்த பணத்தை காப்பாற்ற முடியாமல் மொத்தமாக அழித்த பிறகு, இந்த உலகத்தில் யாருமே அவனுக்கு இல்லை என்று தோன்றிய பொழுது, அவனுக்கு முதலில் நினைவில் வருகிற முகம் அவன் மனைவி மட்டும்தான். அந்த அம்மா எவ்வளோ பெரிய மனுஷிங்க, நாதைகளின் தாய் இல்லை, ஏற்றுக்குச்சான். நம்ம ஏற்றுக்குச்சான். சில அம்மாக்கள்லாம் இருக்கு, கல்யாணம் ஆனப்போ என்ன தெரியுமா சொன்னேன், உன்னெல்லாம் அன்றைக்கே கொண்டிருக்கணும் ஐயா, இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கோம். அந்த அம்மா ஏற்றுக்குச்சு. எல்லாரும் கேட்டாங்களா? அவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டு உங்களை நடுத்தெருவில் நிறுத்தி பிச்சை எடுக்க வைத்த ஒருவனை வாழ்க்கையில் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் மாயி தாயே? அதற்கு அந்த தாய் சொன்னாள், கணவன் எனக்கு ஒரு மூத்த குழந்தை, குழந்தைகள் தவறு செய்தால் அம்மாக்கள் பொறுத்து கொள்வது என்பது இயல்பு, நான் பொறுத்து கொண்டு அவனை ஏற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட பொதுவாக அனாதை இல்லங்களில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்துக்க மாட்டாங்க, அவங்கவுங்க வேலைக்கு போங்கன்றுவாங்க. பெண்களுக்கு திருமணமாகிற வரை, ஆண்களுக்கு வேலை கிடைக்கிற வரை அவங்க அனாதை இல்லத்தில் கிட்டத்தட்ட பச்சிலம் குழந்தையிலிருந்து 80 வயது பெரியவர் வரை இருக்காங்களாம். என் அன்பு மக்களே, நீங்கள் அத்தனை பேரும் யோசிங்க. இவங்களை பற்றின ஒரு படம் வந்துச்சு மராத்தி மொழியில், மீ சிந்து டாய்ஸ் சப்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அது லண்டன் திரைப்பட விழாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவங்க நான் நிறைய கவிதைகள் வாசிப்பேன். அப்போ சீனு ராமசாமி, இயக்குனர் சீனு ராமசாமி இருக்கார் பாருங்க,
அவருடைய கவிதைகள் தொகுப்பில் ஒரு தொகுப்பு, தயைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா அந்த தொகுப்பினுடைய பெயர் தெரியல. அந்த கவிதை, இளமையில் தர்மம் கேட்பவனுக்கு ஏதாவது ஒரு பசி இருக்க வேண்டும். இளமையில் தர்மம் கேட்பவனுக்கு ஏதாவது ஒரு பசி இருக்க வேண்டும். கையேந்தி கண்கள் நோக்குபவனிடம் ஏதேனும் ஒரு ஊனத்தை எதிர்பார்க்கிறது. கையேந்தி கண்கள் நோக்குபவனிடம் ஏதேனும் ஒரு ஊனத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒருத்தர் நம்மகிட்ட வந்து கேட்டான்னா நம்ம உடனே உடம்புல என்ன குறைன்னு பார்க்குறோம். உடம்புல எந்த குறையும் இல்லைன்னா என்ன சொல்கிறோம்? அடுத்த வரி எழுதுகிறார் சீனராமசாமி, இரக்கம் சுரக்க அவனை உழைத்து உண்ணச் சொல்லும் ஆலோசனைகளில் அவனுக்கு அசதி இருக்கிறது. உழைச்சு சாப்பிட வேண்டியதானையா, நீ பைக்கில் உட்காந்து சொல்லிடுவ, நீ காரில் உட்காந்து சொல்லிடுவ, நீ பேக்கெட் நிறைய பணம் வச்சுட்டு சொல்லிடுவ, அவன் என்ன நிலைமையில் இருக்கான் நமக்கு தெரியாதுல்ல. அழகா எழுதுறார் பாருங்க, இரக்கம் சுரக்க அவனை உழைத்து உண்ணச் சொல்லும் ஆலோசனைகளில் அவனுக்கு அசதி இருக்கிறது. எனக்கு அதிகப்படியாக எதுவும் சொல்வதற்கில்லை, நான் அவன் கைகளை மட்டுமே பார்க்கிறேன். அற்புதமான வரிங்க, மிக அற்புதமான வரி. நான் அவன் கைகளை மட்டுமே பார்க்கிறேன். ஒரு தாய் அந்த கரங்களில் ஒரு கணமேனும் முத்தமிட்டிருப்பாள். ஒரு தாய் அந்த கரங்களில் ஒரு கணமேனும் முத்தமிட்டிருப்பாள். நாளை இக்கரங்கள் உலகுக்கு படியளக்கும் காலமும் தோன்றக்கூடும். நாளை இந்த கரங்கள் உலகுக்கு படியளக்கும் காலமும் தோன்றக்கூடும். தோன்றட்டும் எழுதினார். இந்த கவிதையை அந்த அனாதைகளின் தாயோடு நான் பொருத்தி பார்க்கிறேன். பிச்சை கேட்டு கையேந்திய அந்த தாய்தான் யாருமே இல்லையா என்னை காப்பாற்ற என்று கைகளை நீட்டியவர்களுக்கு கைகளை கொடுத்து அரவணைத்து அவர்களின் இறுதி வரை கவனித்திருக்கிறாள். திரியின்றி எரியும் தீபம் அந்த தாய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.